ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சிறுகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு ரவி வந்து கேட்குறாரு இல்லையா, அம்மா வந்துட்டு ஃபுட்டு வாங்கின சொன்னாங்க, அம்மா எங்கே அப்படின்னதும் வந்துட்டு அம்மா வந்துட்டு நாங்களே வந்துட்டு அம்மாவை பார்க்க தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், லைனில் நீ வெயிட் பண்ணுற அப்படின்னதும் வந்துட்டு அப்போ வந்துட்டு உள்ளே வந்துட்டு சலங்கை சவுண்டெல்லாம் கேட்குது. சவுண்டெல்லாம் கேட்டதும் வந்துட்டு அப்போ வந்துட்டு முத்து வந்து பயப்படுறாரு. அப்பா என்னப்பா இது வந்து சவுண்டெல்லாம் கேட்குது, பகல்லையே வந்துட்டு சவுண்டெல்லாம் கேட்குது, உள்ளே ஏதோ பேய் இருக்கு போல இருக்குப்பா அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு பேய்லாம் இல்லைப்பா, அது உன்னை பெற்ற தாய்ப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த சவுண்டு வந்து பயங்கரமாக கேட்குது. ஸ்ருதி, ரவி, அண்ணாமலை, முத்து எல்லாம் வந்துட்டு அப்படியே பயந்துக்கிட்டே வந்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ வந்துட்டு கதவு திறக்குது. கதவு திறந்ததும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த இந்த ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வராங்க. வரும்போது வந்துட்டு எல்லாரும் பயந்து இவங்க 4 பேர் யார், நம்ம ஸ்ருதி, ரவி, அண்ணாமலை, முத்து அவங்களாம் வந்துட்டு ஒன்றா போய் அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. இங்கே வந்துட்டு இவங்க அப்படியே நடந்து வராங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு தப தபன்னு இப்படி நடந்து போகிறாங்க. போயிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. அண்ணாமலையும் நம்ம முத்துவும் வந்துட்டு அங்கே இருக்கிற திவானில் உட்காந்துடுறாங்க. உட்காந்ததும் வந்துட்டு ரவி வந்து கேட்குறாரு, அப்பா இது அம்மாவா அப்படின்னதும் வந்துட்டு சந்தேகப்படாதப்பா அவ தான் இது அப்படின்னதும் வந்துட்டு முத்து வந்துட்டு விற்கிறாரு. விக்கல் வந்துருச்சு அவருக்கு. அப்படியே வந்துட்டு என்னப்பா விற்குதா அப்படின்னதும் வந்துட்டு தண்ணி குடினதும் வந்துட்டு அதெல்லாம் வேணாப்பான்னு சொல்லிட்டு தலையிலேயே வந்துட்டு கொட்டிக்கிறாரு. இவங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு அபிநயத்தோடவே பார்க்குறாங்க. அப்போ ரவி என்ன கேட்குறாருன்னா, என்னம்மா நீங்கள்லாம் அரங்கேற்றம் பண்ண போகிறீங்களா அப்படின்னதும் வந்துட்டு ஆமாப்பா அதே தான்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரோகிணி அது என்னவோ சொன்னியேம்மா பைசன் டூன்ட்டு அப்படின்னதும் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கு வந்துட்டு ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்ட்டி அது வந்துட்டு வெர்ஷன் 2.0 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயா வந்து அதான் என் வாழ்க்கையில் நடக்க போகிற அரங்கேற்றம் வெர்ஷன் 2.0 அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எல்லா வார்த்தையும் வந்துட்டு அவங்க அபிநயத்தோடவே தான் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து ஏஞ்சி நிற்கிறாரு. ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, கடகடன்னு போயிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணதும் அந்த ஹக் பண்ணும்போது இதுவில் வந்துட்டு ஒரு அபிநயம் பண்ணுவாங்களா, அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்ட்டி இந்த காஸ்டியூமில் நீங்கள் சூப்பராக ப்ரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னதும் வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் இதில் யங்காக இருக்கீங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அதை வந்துட்டு அந்த இதுவோடவே அவங்க சிரிக்கிறாங்க. ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் என் சின்ன மருமகளே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சின்ன வயசில் வந்துட்டு அதே என்னை பார்த்தா மாதிரியே இருக்குன்னதும் வந்துட்டு இங்கே வந்துட்டு அண்ணாமலைக்கு வந்துட்டு விக்கல் வந்துடுது. அவங்க வந்துட்டு அப்படியே வந்து திரும்பி பார்த்துட்டு முறைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு அவரே வந்துட்டு தலையில் வந்துட்டு கை வச்சு தட்டிக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஸ்ருதி வந்துட்டு ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி இந்த மாதிரி வந்து காஸ்டியூம் போட்டிருக்கீங்க, நீங்கள் எதனா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வந்துட்டு போகிறீங்களா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரோகிணி வந்துட்டு ஆன்ட்டி வந்து இந்தமாரி டான்ஸ் ஸ்கூல் நடத்த போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, சின்ன வயசில் அவங்க பரதநாட்டியம் கற்றுக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரவி. இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டு காட்டுறாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நான் இந்த ஊர் உலகமே வந்துட்டு பார்க்க போகுது என்னோட திறமைய அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே வந்து இடுப்பு மேலே அப்படியே கை வைக்கிறாங்க. இங்கே அண்ணாமலையும் முத்தும் வந்துட்டு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இவரும் பார்த்துக்கிறாரு. யார் நம்ம இவரும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு மீனாவையும் பார்க்குறாங்க எல்லாரும். இவங்க வந்து ஸ்ருதி வந்து அப்படியே கை தட்டுறாங்க. வாவ் சூப்பர் ஆன்ட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து நடந்து வராங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்படியே இவர் அண்ணாமலையை பார்த்து ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, அங்கிள் நீங்கள் கூட சொல்ல அப்படின்னதும் வந்துட்டு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே பற்றி அவருக்கு என்ன வந்து தெரியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்குள்ளே நிறைய திறமை இருக்குது, கல்யாணம் ஆனதும் வந்துட்டு இந்த திறமையெல்லாம் வந்து இப்போ ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அடங்கி போச்சு, அதே மாதிரி இத்தனை நாளாக வந்துட்டு பூட்டி வச்சுருந்தேன், அதையெல்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாருன்னா, பார்த்து விடு எல்லாம் வந்து ஒரேடியாக ஓடிட போகுது அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு அவங்க அப்படியே முறைக்கிறாங்க. முறைச்சதும் வந்துட்டு
அவங்கள வந்துட்டு சூளம் வச்சு காட்டுறாங்க. காட்டுனதும் வந்துட்டு இவரு வந்து எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா வந்து முத்துவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இதுல சூப்பரா இருக்குது. முத்து வந்து அப்படியே சிலை மாரி நின்னு பார்த்துட்டே இருக்காரு உட்காந்து. உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அண்ணாமலை வந்துட்டு அவர ரியலைஸ் பண்ணணும்னு பார்க்குறாரு. அப்போ வந்துட்டு மீனாவும் வந்துட்டு கேட்குறாங்க, "ஏங்க என்னங்க நீங்க இந்த மாரி நிக்கிறீங்க, உட்காந்துருக்கி பார்த்துட்டே இருக்கீங்க?" அப்படின்னதும் வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு, "அது இல்லம்மா, அவன் வந்துட்டு இந்த மாரி பார்த்தான்ல, அதனால அவன் வந்துட்டு இதுவாயிட்டாம்மா" அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, இவரு வந்துட்டு முத்து வந்து கேட்குறாரு. அப்பா முத்து வந்து ஒளர்றாரு. "அப்பா, அப்பா அந்த மாரி அம்மாப்பா, அம்மாப்பான்னதும், ஏய் நீ கொஞ்சம் ஒளராதடா, நிதானத்துக்கு வாடா" அப்படின்னதும் வந்துட்டு, அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு டான்ஸ்லாம் ஆடி காட்டுறாங்க. "சந்திரமுகி பேய் தான் வந்துருச்சு போல இருக்குப்பா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இவங்க வந்துட்டு அப்படியே ஒரு 2, 3 ஸ்டெப் போடுறாங்க. அந்த ஸ்டெப்பு போட்டுக்கிட்டே இருந்துட்டு என்ன பண்றாங்க, அங்க தான் ஸ்ருதியும் நம்ம ரோகிணியும் வந்துட்டு நிக்கிறாங்க. அப்படி நின்னுட்டே வந்துட்டு கைய வந்துட்டு நீட்டுறாங்க. 2 பேர் கழுத்துலயும் அந்த கைய வந்து போட்டுர்றாங்க. அவங்க இப்ப வந்துட்டு ரோகிணி மேலயும், ஸ்ருதி மேலயும் கழுத்துல வந்துட்டு கைய போட்டுட்டு 2 சுத்து சுத்த வைக்கிறாங்க அவங்கள. இவங்க வந்துட்டு அண்ணாமலையும், நம்ம ரவி, முத்து வந்துட்டு இப்படியும் பார்க்குறாங்க, அப்படியும் பார்க்குறாங்க. லெஃப்ட் சைடும் பார்க்குறாங்க, ரைட் சைடும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்துட்டு, "அப்பா சந்திரமுகி பேய் தான் புடிச்சினுக்குது போல இருக்குப்பா, அதே மாரியே நடக்குறாங்க" அப்படின்னதும் வந்துட்டு, அப்புறம் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, இந்த மாரி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் இருக்கிறாரு. பேய் பிடிச்சவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஓட்டுவாங்க. நான் போய் அப்படியே பின்பக்கமா போயிட்டு நான் கூட்டின்னு வந்துடுறேன் அப்படின்னதும் வந்துட்டு, "டேய் நீ இருடா, பேய் பிடிக்குமா?" அப்படின்னு வந்து சொன்னதும், "ஆமால" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு இவங்க பாட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே வராங்க. ஷூன்றாங்க. எல்லாரும் பயந்துடுறாங்க. அப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, "அத்தை நீங்களே வந்துட்டு அந்த நல்ல விஷயத்த சொல்லிடுங்க" அப்படின்னதும், "நீ வாய மூடு நானே சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபிநயமா சொல்றாங்க. அப்புறம் ரோகிணியும் வந்துட்டு சொல்றாங்க. அவங்க அதே மாரி பின்னாடி கை கட்டின்னு அப்படியே நடந்து வராங்க. நடந்து வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஒரு இதுவோட பேஜாரா பீதியோட வந்துட்டு நிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு விஜயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்ல வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு எனக்கு ஒரு மரியாதையே இல்ல. ஏன்னா இந்த வீட்ல வந்துட்டு எல்லாரும் சம்பாதிக்கிறீங்க. நான் வந்துட்டு வீட்லயே இருந்தேன். யாருக்குமே வந்துட்டு என் மேல பயமே இல்ல அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, இந்த கெட்டப்ல பார்க்கும்போது எல்லாருக்கும் பயமா தான் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னதும், இனிமேல் வந்துட்டு இந்த விஜயா வந்துட்டு ஒரு புது அவதாரம் எடுக்க போறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. எல்லாரும் வந்துட்டு பார்க்குறாங்க. எனக்கான அடையாளத்த நானே வந்துட்டு உருவாக்க போறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. என் மருமக ரோகிணி தான் வந்துட்டு என் மேல அக்கறையாவே இருக்கா. அவ ஒரு நல்ல ஐடியா குடுத்துருக்கா அப்படின்னு வந்து சொல்றாங்களா. என்ன ஐடியா அப்படின்னதும் வந்துட்டு அப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "ரோகிணி நீயே சொல்லுமா" அப்படின்னதும் வந்துட்டு ரோகிணி வந்து சொல்றாங்க, "ஆன்டி வந்து பரதநாட்டியம் கிளாஸ் எடுக்க போறாங்க" அப்படின்னதும் வந்துட்டு, "என்னது பரதநாட்டிய கிளாஸ் எடுக்க போறாங்களான்னு?" சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்றாங்கன்னா, "ஆமாங்க வந்துட்டு பார்வதி ஆன்டி வந்து அவங்க வீட்லயே இடம் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்னதும் வந்துட்டு, ஸ்ருதி வந்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "இந்த வயசுல நீங்க உங்க ஸ்கில்ல இது பண்ண போறீங்களே" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதுக்குள்ள வந்துட்டு விஜய் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "இல்லம்மா நானும் கை நெறைய வந்துட்டு சம்பாதிக்க போறேன். வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரூ. 2000 வாங்க போறேன். வந்துட்டு 40 ஸ்டூடெண்ட் வந்தா போதும். மாசம் வந்து 80,000 வரும்." அப்படின்னதும் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சிரிக்கிறாங்க. லேடீஸ்லாம் சிரிக்கிறாங்க. இனிமேல் வந்துட்டு மத்த யாரும் வந்துட்டு என்ன வந்து எளக்காரமா சிரிக்க மாட்டாங்க. போறவங்க வரவங்கலாம் என்கிட்ட பூ கேட்க மாட்டாங்க அப்படின்னதும் வந்துட்டு, இவங்க 3 பேரும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. மீனாவும் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. சீக்கிரமே இந்த விஜயா வந்துட்டு யாருன்னு வந்துட்டு காட்டுறேன் அப்படின்றாங்க. அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, "நீ முடிவே பண்ணிட்டியா?" அப்படின்னதும் வந்துட்டு, ஆமான்னு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு அதுக்கு தான் உங்க எல்லாருக்குமே வந்து விருந்து வைக்கிறதுக்காக தான் வந்துட்டு ரவிக்கிட்ட வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னதும் வந்துட்டு அண்ணாமலையும் மற்றவங்களும் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. அவர் வந்துட்டு பார்க்குறாரு. ரோகிணி, மனோஜ் எங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டீலரை பார்க்க போயிருக்காரு, வந்துருவாரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சரி வாங்க அப்போ மற்ற எல்லாரும் போய் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டெப் போடுறாங்க. 3 பேரும் எந்திச்சு நிற்கிறாங்க. ரோகிணி வாசலுக்கு வெளியே வந்துட்டு நாட்டுடைய பேரொலி அப்படி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு நாட்டிய சிகாமணி விஜயான்னு ஒரு பெரிய போர்டா வைக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கு நீ வந்துட்டு என்ன ஃபோட்டோ எடு அப்படின்னு வந்துட்டு
ரோகிணி கிட்ட வந்து சொல்கிறாங்க. இவங்க 3 பேரும் அப்படியே ஸ்டாண்டப்பில் நிற்கிறாங்க அட்டென்ஷனில். இவ்வளோ நாள் வந்து ஆட வந்து மறுத்த கால்களை வந்துட்டு நீ திரும்ப ஆட வச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி கையை அப்படி தூக்குறாங்க. தூக்குனதும் அவங்க 3 பேரும் வந்துட்டு ஓடிடுறாங்க. இனிமேல் எப்பவும் வந்துட்டு என்னுடைய ஆட்டோ நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. இவங்க பாட்டுக்கு வந்துட்டு நிறைய போஸ் கொடுக்குறாங்க. அந்த அபிநயம் பாவம்லாம் பிடிச்சி ஒரு இதுலாம் பண்ணுறாங்க. இவங்க 3 பேரும் வந்துட்டு ஒரு ஒரு பொசிஷனில் நிற்கிறாங்க. யார் நம்ம அண்ணாமலை, ரவி, அப்படியே வந்துட்டு இவரும் வந்துட்டு முத்தும் வந்துட்டு நிற்கிறாங்க. அப்பா என்னப்பா இது அப்படின்னதும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு இந்த கொடுமையெல்லாம் ஊரே பார்க்கணுன்னு இருக்குது. இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ண போகிறான்னு நம்ம பார்க்கத்தானே போகிறோம். வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு கூட்டு போய் அவர் போயிட்டு கை கழுவிட்டே இருக்காரு. இங்கே என்னடானா இவங்க பாட்டுக்கு நிறைய வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தா வந்து விஜயா நடனப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடுறாங்க. நிறைய பேனர்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம மீனா வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க. எண்ணெய்லாம் ஊற்றி விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம மனோஜ் வந்துட்டு செல்ஃபிலாம் எடுத்துகிட்ருக்காரு. அப்போ ரவி என்ன சொல்கிறாருன்னா நான் கூட அம்மாவை வந்துட்டு ஒரு இதுவாக தான் நினச்சேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ருதி வந்துட்டு இந்த வயசுலேயும் அவங்க ஆம்பிஷனோடு இருக்கிறாங்க அப்படின்னதும் வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அப்போ வந்துட்டு ரவி என்ன சொல்கிறாருன்னா ஒரு அம்மா லட்சியத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து லட்சியத்துக்காகலாம் வந்துட்டு இது பண்ணல, அவங்க லட்சியங்கள் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா அதுக்காக ஃப்ரீயாக சொல்லி தரணும், அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் மைண்டு, எனக்கும் அம்மாவும் அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. உடனே முத்து என்ன பண்ணுறாரு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, உங்கள் 2 பேருக்கும் ஒரே புத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு காமெடி பண்ணுறாங்க. யார் நம்ம பார்வதி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜயா அந்த பேனரில் வந்து உன்னை பார்க்கும்போது தில்லானா மோகன் அம்மா சரோஜா தேவி மாதிரி இருக்குன்றாங்க. உடனேயும் வந்து அண்ணாமலை வந்து ஏமா அது வந்து சரோஜா தேவி இல்லைம்மா பத்மினிமா அப்படின்றாங்க. அப்படி தான் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மனோஜ் வந்து டைம் ஆகுது, குத்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு விஐபியை வர சொல்லியிருக்கேன், அவங்க வந்து குத்து விளக்கு ஏற்றி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னதும் வந்துட்டு அப்படி யார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க மீனா என்ன பரதக்கலையில் வந்துட்டு யாருன்னா பெருசாக சாதிச்சவங்கள வந்துட்டு கூப்பிட்ருக்கீங்களா அத்தைன்னதும் வந்துட்டு இவங்களுக்கு அப்படியே ஒரு கோவமாக வந்து நிற்கிறாங்க. அதுக்கும் மேலே ஒரு பெரிய விஐபி அப்படின்றாங்க. அப்போ எல்லாரும் வெளியில் பார்க்குறாங்க, ஒரு கார் ஒன்று வந்து நிற்கிது. யாரும் இல்லை, நம்ம இவங்க அம்மா தான், ஸ்ருதியோட அம்மா தான் வந்து நிற்கிறாங்க. அது வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா சரியான பிராந்து, இந்த வயசில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, இது என்ன பண்ண போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு வருது. விஜயாவுக்கு இது தெரியாதுல்ல, அது வெளியில் சொன்னது. இது பாட்டுக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு வருது. பார்வதி பாரு இப்போ விஐபி வந்துட்டாங்க, ஆர்த்தி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லுது. உடனே வந்துட்டு ஸ்ருதி வந்து ஹாய் மம்மின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரவியும் வந்துட்டு போகிறாரு. அப்போ முத்துவும் மீனாவும் போகிறாங்க அண்ணாமலை கிட்ட. என்னப்பா இவங்க தான் பெரிய விஐபியா அப்படின்னு வந்து கேட்டதும் வந்துட்டு அவள் கூப்பிட்ருக்கா, அது அவள் இஷ்டப்பா அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. இப்போ வந்துட்டு ஆர்த்தி எடுக்கிறாங்க. எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சுதா வந்து சொல்கிறாங்க எனக்கு எதுக்குன்ட்டு. அதுக்கு வந்துட்டு என்னுடைய கலைப்பயணத்தை நீங்கள் தான் வந்து ஆரம்பித்து வைக்க போகிறீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டு ஆர்த்தி எடுக்கிறாங்க. ரவியை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. ரவி வந்துட்டு அப்படியே ஃபோட்டோ வந்து எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே வந்து உள்ளே வராங்க. இப்போ வந்து அந்த ஆலங்கலக்கினதை வந்துட்டு வெளியில் கொட்ட சொல்கிறாங்க பார்வதி. எதையும் நான் தான் செய்யணுமா அப்படின்னு வந்துட்டு பார்வதி வந்து சலிச்சிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு எல்லோரும் உள்ளே வராங்க, வாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. சுதா விசாரிக்கிறாரு அண்ணாமலை, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு. விஜயா வந்து கேட்குறாங்க
சம்மந்தி வரலையா அப்படின்னதும் வந்துட்டு அவர் வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அது எப்படிம்மா நம்ம வீட்டில் விசேஷம் வரும்போது மட்டும் அவர் வெளியூருக்கு போயிடுறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க வந்து கம்முன்னு இருக்க சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்டி எங்கள் அம்மாவை தான் நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டீங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் மனோஜோட கடையும் வந்துட்டு இவங்க தானே வந்து ஓப்பன் பண்ணாங்க. அது நல்லா தானே ஓடிட்டுருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மனோஜ் என்ன சொல்றாருன்னா, அம்மா அது காசு தான் திருப்பி குடுத்துட்டாங்க குடுத்துட்டேன்ல. அவங்க தான் பொருள ரிட்டர்ன் குடுத்துட்டாங்களே அப்படின்னதும் வந்துட்டு, விஜய் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, ஏய் அது என்ன அவங்களாவா செஞ்சாங்க? அத இவன் பண்ண வேலை அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு சொல்றாங்க, இப்ப எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. சரி டைம் ஆயிடுச்சு வா நம்ம வந்துட்டு குத்து விளக்கு ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துறாங்க. ஏத்தும்போது வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஏத்த சொல்றாங்க. ஆனா வந்துட்டு மீனாவ மட்டும் வந்துட்டு ஏத்த விடாம பண்றாங்க. இப்ப வந்துட்டு ரோகிணி வந்துட்டு கேட்குறாங்க. ரோகிணி என்ன வந்து கூப்பிடல. நான் தான் ஃபர்ஸ்ட்டு மருமகள் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. நீ கடைசியா இறங்கு. கடைசியா தோனி மாரி நீ கடைசியா இறங்கு. கெத்தா இருக்கும் அப்படிலாம் வந்துட்டு சொல்றாரு. அவங்க அப்படியே முறைக்கிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை கிட்ட என்னப்பா வீட்ல பெரிய மனுஷன் நீ தான். நீ உன்ன கூப்பிட்டல்ல அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. சரி விடுப்பா அப்படின்னு வந்துட்டு அவரும் சொல்லிடுறாரு. இப்போ வந்துட்டு ரோகிணிய கூப்பிட்டு குத்து விளக்கு ஏத்த சொல்றாங்க. மனோஜ் எல்லாருமே கை தட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு ஆனா ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ருதிய தான் கூப்பிட்டு ஏத்த சொல்றாங்க. ஆனா அவங்க மீனாவ மட்டும் வந்து ஏத்தவே விடமாட்டேங்கிறாங்க. பார்வதிய கூப்பிடுறாங்க. பார்வதிய கூப்பிட்டு வந்து விளக்கேத்த சொல்றாங்க. வந்துட்டு நீ வந்துட்டு ஏத்து எனக்காக நீ இந்த வீட்டையே குடுத்துருக்க அப்படின்னதும் வந்துட்டு, நான் என்ன வந்துட்டு வந்து நானு மொத்தமா குடுத்தா மாரி சொல்றேன் அப்படின்னதும், டான்ஸ் கிளாஸ்க்கு குடுத்துருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு, "நீ விளக்கேத்தலையாப்பா?" அப்படின்னு வந்துட்டு இவரு சொல்றாரு. மீனாவுக்கு அப்படியே முகமே மாறிடுது. மீனாவுக்காக வந்துட்டு முத்து வந்து ஆர்க்யூ பண்றாரு. இப்போ வந்துட்டு என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, அவங்க வந்து சமாளிக்கிறாங்க. யார் விஜயா வந்து சமாளிக்கிறாங்க. இந்த மாரி வந்துட்டு இடம் இல்ல. அ அது 5 இது தானே இருக்கு. அதனால வந்துட்டு நாங்க 5 பேர் ஏத்திட்டோம். அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முத்து என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, சிலருக்கு 2 முகம் இருக்கு. அதனால தான் அவங்க ஏத்தவில்ல அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, பரவால்ல நான் தான் வந்துட்டு இந்த இதுக்கு வந்து விளக்கு திரியலாம் போட்டேன். அந்த வகையில எனக்கு சந்தோஷம் தான். நான் தான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வந்துட்டு ஆனா சத்தியமா இந்த அளவுக்கு ஒரு சொரணக்கட்டத்தனத்த என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. இவங்களுக்கு என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாதா? இல்ல இந்த டைரக்டர் வந்துட்டு ஒரு ஏழைன்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்டே இருக்கக்கூடாதுன்னு வந்துட்டு இந்த மாரி காட்டுறாரா? இல்ல சிறகடிக்க ஆசைன்ற ஒரு இந்த டைட்டிலுக்கு வந்துட்டு ரவி, ஸ்ருதி, மனோஜு, நம்ம ரோகிணி அவங்க தான் நல்லாயிட்டே போறாங்களே தவிர, சிறகடிக்க ஆசைன்னு இவங்க 2 பேர் பேர போட்டு இவங்க சிறகடிக்க ஆசை இல்ல, மதிக்கெட்டத்தனம் அப்படின்ற மாரி மதிக்கெட்டத்தனம் இல்ல, அவமானப்படுத்த ஆசைன்னு போட்டிருந்தாங்கன்னா கரெக்ட்டா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு. ஆனா அந்த மாரி கேவலப்படுத்துறாங்க அந்த மீனாவையும், முத்துவையும். ஆனா அவங்க அப்பவும் அந்த வீட்ல தான் இருக்காங்க. இது என்னுடைய கருத்து. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல.